ಗಟ್ಟು ಬಹಾನಿಬಾಜ್ ಸೋಮವಾರದಿಂದ ಶುಕ್ರವಾರ ಸಂಜೆ 8 ಗಂಟೆಗೆ ನಿಕ್ನಲ್ಲಿ. Watch full episodes on Jio Hotstar. ஏய் இங்க பாத்தீங்களா இவன் சிசிடிவி ஆஃப் பண்றான். ஆனா அவன் கையில இந்த கிளவுஸ் பக்கத்துல கவனிச்சீங்களா ஒரு டைமண்ட் ரிங் தெரியுது. நல்ல கவனி, அதோ பாரு. எப்படி புடிச்சனா குற்றவாளி எவ்வளவு புத்திசாலியா இருந்தாலும் சரி போகும்போது ஒரு அடையாளத்தை விட்டுட்டு போகாம இருக்க மாட்டான். இப்ப நீங்க சொல்லுங்க மோட்டா பாஸ், இந்த மாதிரி ரிங் இங்க யார் போடுவாங்க? இல்ல அவனா இருக்க முடியாது. அவன் என்னோட க்ளோஸ் பார்ட்னர். அவனால எப்படி என்ன ஏமாத்த முடியும்? அப்படின்னா டவுட்டே இல்ல, கண்டிப்பா அந்த ஆள் தான் ஆட்டைய போட்டுருக்கணும். என்ன சொல்றீங்க நீங்க? நான் சொல்றது புரியலையா? அவன் என்னோட பார்ட்னர் ஹித்தேன் டிராவல். அவன் தான் டைமண்ட் ரிங் போடுவான். ஆனா அவனாலேயே எப்படி திருட முடியும்? அவன் தானே இந்த புல் ப்ராஜெக்ட்டுக்கும் ஃபைனான்ஸ் பண்ணா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அவன் இத பண்ணி இருக்க மாட்டான். பட் அவனோட போன் நாட் ரீச்சபிள்ல இருக்கு. ஐயோ ஒரு நிமிஷம் கட்டு, ஒரு நிமிஷம். ஏய் கட்டு, இதுல இருக்கிற இன்னொரு பிளான் எனக்கு இப்பதான் தெளிவா புரியுது. இன்னொரு பிளான் இருக்கு கட்டு. அப்படின்னா சோ நம்மள டைவர்ட் பண்ணதா அந்த பேங்க் ராபரியே நடந்திருக்கா? அந்த நிதின் ராகுல் தான் ஷேர்சிங்க்கு ஃபோன் பண்ணி போலீஸ் கட்டு பட்டு அந்த பேங்க் ராபரியில பிஸியா இருக்காங்கன்னு சொல்லிருக்காரு. அதே மாதிரி நாமளும் மன்மானி சார ஃபாலோ பண்ணிருக்கோம். ஆனா யாருக்கும் தெரியாம திருடிட்டு இங்க இருந்து வெளியே போயிட்டாரா? ஐயோ செம்ம பிளான் போட்டிருக்காங்க கட்டு. சீரியஸா செம்ம சாலிட் பிளான் இது. இப்ப நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்ப அவன் எங்க போயிருப்பான், எங்க இருப்பான்னு தெரியணும். சார், இத்தின் சார் மீட்டிங் முடிஞ்சதும் ஹாங்காங் கிளம்பி போயிட்டாரே. அது சார் வந்து சார் என்னாச்சுன்னா அவர் யார் கூடயோ போன்ல பேசுறத நான் கேட்டேன் சார். அவரு ஏர்போர்ட்ல டிக்கெட்டோட என்ன பாருன்னு சொன்னாரு. அப்படின்னா அவன் ஏமாத்தி இருக்கானா? நான் ஹாங்காங்ல சொல்லி எல்லா இடத்துலயும் போலீஸ் போட்டு அவனை தேட சொல்லுவேன். அவன் அங்க தலைமறைவா நிம்மதியா வாழ முடியாது. ஸ்மார்ட்டா இருக்கான், இவ்வளவு புத்திசாலியா இருக்கான். சோ அவன் போற பிளேஸை எப்படி சொல்லுவான்? அவன் பேசுற விஷயத்த ஒரு கார்டு காதுல விடுற மாதிரி அவன் எதுக்காக பேசணும்? அதாவது அவன் சொல்ற விஷயத்த ஒரு கார்டு காதுல போட்டு அவன் ஹாங்காங் தான் போறான்னு நம்மள நம்பணும். எனக்கு தெரிஞ்ச அவன் ஹாங்காங்லாம் போயிருக்க மாட்டான்பா. கப்பல்ல ஏறி இங்க எங்கேயாவது பக்கத்துல தான் போயிருக்கணும்னு நினைக்கிறேன். பட் சீக்கிரம் போலாம் வா. கேன்சிங் சார், அந்த ஈத்தின் பார்க்க எப்படி இருப்பாரு? எனக்கு அவரோட போட்டோ ஒன்று வேணுமே. உடனே நான் கொடுக்குறேன். ஓகே கம் ஆன் கட்டு, சீக்கிரம். என்ன அப்படியா? ஓகே ஓவர். கண்ணா சார், எனக்கு இப்பதான் ஒரு தகவல் வந்துச்சு. கேஎம் சார் நம்ம ராணுவத்துக்காக ஒரு சிப்ப உருவாக்குனார் இல்லையா? அது இப்போ திருடு போயிடுச்சா? நான் சொல்றத நல்லா கேட்டுக்குங்க. இந்த திருட்டுலயும் கண்டிப்பா அந்த கட்டுப்பட்டு தான் சம்பந்தப்பட்டிருப்பாங்க சார், தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் சார். சாரி சார். இன்ஸ்பெக்டர் மன்மானி, உங்க ஊர்ல நடக்கிற எல்லா திருட்டுலையும் கட்டுப்பட்டு தான் எப்பவும் சம்பந்தப்பட்டிருப்பாங்களா? அவங்க 2 பேரும் ஒரு செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் வச்சு நடத்துறதா நான் கேள்விப்பட்டேன். அம்மா என் சைக்கிள். காப்பாத்துங்க. போலீஸ் திருடு, அவனை பிடிங்க. இன்ஸ்பெக்டர் மன்மானி, உங்களுக்கு சைக்கிள் ஓட்டாதான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அப்புறம் எதுக்காக இந்த ஜீப்பை யூஸ் பண்றீங்க? நான் என்ன விருப்பப்பட்ட இந்த வண்டி ஓட்டுறேன். நான் தெரியாம இந்த சைக்கிள்ல ஏறிட்டேன். என்னை காப்பாத்துங்க. நிறுத்தணும். ஏன்னா சமல் சிங், நான் குடிக்க டீ எடுத்துட்டு வாழ. கட்டு அதோ அங்க பாரு. அந்த ஆள் தான்ப்பா அந்த மொட்டை பாஸ் சொன்ன ஹித்தேன் டிராவல். அந்த ஆளோட முகம் இந்த போட்டோட மேட்ச் ஆகுது பாரு. அச்சோ, பட்டோட 6வது அறிவு சொல்லுது பக்கத்துல ஏதோ ஒரு ஆபத்து இருக்கு, இங்க என்னமோ நடக்க போகுது. பட்டு சீக்கிரமா மோட்டார் போட்ல ஜம்ப் பண்ணு. ஆபத்து முன்னாடி இல்ல பின்னாடி வந்துட்டு இருக்கு பாரு. இன்னும் என்ன தவழ்ந்துட்டு இருக்கற? வாடா.
இலே கட்டுப்பட்டு நில்லுங்களா. இன்னைக்கு எங்க ஓடினாலும் உங்களை விட மாட்டாள. இலே நில்லுங்களா. இலே சட்டத்தோட கால்கள் நீளமானதுல நான் உங்களை ஓடி வந்து புடிச்சிருவேல. இலே இப்ப நிக்க போறீங்களா இல்லையால? கையில மாட்டினியே அவ்வளவுதான். நில்லுங்களா. இலே கட்டுப்பட்டு நில்லுங்களா. ஏப்பா கட்டு, ஆபத்து ஆபத்து வந்துருச்சு. அட வாப்பா போணும் பாய்ங்கிறது. கமான் பா, கையில பிடிச்சி வச்சுல இருக்க, சீக்கிரம் வா போலாம். பாரு நான் சொல்றத கேட்காம போகிட்டே இருக்கீங்க. இலே இலே கட்டுப்பட்டு நில்லுங்களா. சொல்றத கேட்டு. ஐயா யாராவது என்ன காப்பாத்துங்க. இலே கட்டுப்பட்டு இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நில்லுங்களே. எனக்கு தண்ணில கண்ட இருக்குன்னு சொல்லிருக்காங்களே. வேண்டாம். கஷ்டம். நிறுத்துங்களா. முடியல உங்களா. ஏறாதீங்க, சொல்றதை கேளுங்க. எதுக்கு இவ்வளவு கப்பல் ஏறிட்டு இருக்கானுவ? சூப்பர், ரொம்ப சூப்பர் கட்டுப்பட்டு. நீங்க 2 பேரும் நீளமான ரேஸோட குதிரை. ஓடிக்கிட்டே என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இங்க வரைக்கும் வந்துட்டீங்களா? சரி, இங்க வரைக்கும் வந்துட்டீங்க. இப்போ வேலை விஷயமா பேசலாம். அதுக்கப்புறம் உங்க வேலையை பார்த்துட்டு நீங்க போலாம். என்ன பேசுறீங்க நீங்க? வழியை பார்த்துட்டு போகணுமா? வழியை பார்க்காம யாரால போக முடியும்? இல்ல நான் கேக்குறேன், இவ்வளவு பெரிய கடல்ல வழியை பார்க்காம எவனாவது போக முடியுமா? என்ன நீங்க பேசுறீங்க புரியாம? எப்பாடே அறிவு கஷாயம், அந்த ஆளே நம்மள இங்க இருந்து போன்னு தான் சொல்றான். உனக்கு புரியுதா இல்லையா? மண்டைய சொரியாத. நீ கொஞ்சம் புத்திசாலி மாதிரி தான் இருக்கிற. என்ன நினைச்சீங்க நீங்க? இந்த சிப்புக்காக நான் ஃபைனான்ஸ் பண்ணதுக்கான காரணம் திரும்ப இந்த சிப்பை நான் ஆர்மி கிட்ட கொடுக்கறதுக்கு நினைக்கிறீங்களா? அப்படி இல்ல. திரும்ப திரும்ப பேங்க கொள்ளை அடிக்கிறதுனால பிரச்சனை தான் வரும். அதனால ஒரே நேரத்துல எனக்கு நிறைய பணம் கிடைக்க போகுது. இப்ப நான் இந்த சிப்பை இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல விலைக்கு வித்துற போறேன். அதுக்கப்புறம் கோடிக்கணக்கா சம்பாதிக்க போறேன். நீங்க 2 பேரும் என்னோட டீமுக்கு வந்துருங்க, சரியா? அதுக்கப்புறம் நான் உங்க 2 பேருக்கும் கொஞ்சம் பங்கு தரேன். என்ன சொல்றீங்க? அந்த டீலா இருக்கட்டும், முதல்ல நான் சொல்றதை கேளு. நாங்க என்னைக்குமே தப்பான விஷயத்துக்கும் தப்பான ஆளுங்களுக்கும் துணை போக மாட்டோம். சரிப்பா, உங்க விருப்பப்படியே நீங்க பண்ணுங்க. நான் உங்களை போஸ்ட் பண்ண போறது இல்ல. ஆனா நண்பா, நான் ஒன்னு சொல்லட்டுமா? நான் இவ்ளோ பாடி கார்ட்ஸ பிக்னிக்காக ஒண்ணு கூட்டிட்டு வரல. சிப்பு என்ன வெறும் அல்வாவா? நீங்க வந்து கண்டுபிடிச்சதும் அதை சாப்பிட்ட உடனே ஏப்ப விடுறதுக்கு. இந்த சிப் என்ன அவ்வளவு சாதாரண சிப்புன்னு நினைச்சிட்டீங்களா? ஏய் தடிமாடு மாதிரி நின்னுட்டு இருக்கீங்க, போய் அடிங்க அவங்கள. நண்பா, என்ன கட்டு குத்திப்புட்டா? என்ன வெயிட்டா குத்துறான்பா. கீழே விழுந்தே வாயெல்லாம் வலிக்குதே. பார்த்துட்டு நிக்கிறியே கட்டு. எவ்வளவு தைரியம் இருந்தா என் நண்பன் மேலே கை வைப்பீங்க? நில்றா, எட்டி வச்சிருடா. சொன்னா கேளுடா, எட்டி வச்சிரும். ஓடி போ. வாங்கிக்கோ. ஐயா ஒரு நிமிஷம், உங்ககிட்ட ஐஸ் கட்டி இருக்கா ஐயா? ஓ சாரி மன்னிச்சுக்கங்க ஐயா, கோச்சிக்காதீங்க ஐயா. நான் வந்து எதிரிகிட்டே ஐஸ் கட்டி கேட்பேன். அது அடிப்பட்ட குழப்பத்துல நான் வந்து யாருன்னு தெரியாம கேட்டு விட்டேன். மனசுல வச்சுக்காதீங்க. ஆஹா, இந்த கல் இங்கதான்க்கா. ஏய் இவனை சாவடிங்கடா. மறுபடியும் 2 பேர். ஐயா பண்ணாலே
என்னது ட்ரங்க பெட்டி? என்ன திடீர் வெளிச்சம்? பழைய பெட்டியானதுலான தப்பிச்சேன். சாப்பாடு. இருங்க இருங்க. ஓகே. ஹலோ சார், ஐஸ் கட்டி தானே கேட்டேன் உங்ககிட்ட. அடுத்து உங்க உதவி பண்றது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? நீங்க குடுகுடுன்னு ஓடி போய் ஐஸ் கட்டியை கொண்டு வாங்க. அது வரைக்கும் உங்க பெட்டியை பத்திரமா பாத்துக்கிறேன். ஏ பட்டு, பாக்ஸ தூக்கி போடுறா. இந்த பக்கம் கேக்குதா இல்லையா? தூக்கி போடு, தூக்கி போடு. அதுச்சோ, அட இது இந்த சிப் இருக்கிற பாக்ஸா? சர்தான். சீக்கிரம் தாவுடா, தாவு. ஏப்பா, இவனுங்களை விட்டாதனால ஜம்ப் பண்றது, கையை விட மாட்டேங்கிறானுங்க. வந்து காப்பாத்துப்பா. லட்டு. நிறுத்துங்களா, இதை தூக்குங்க. வாங்க, அவங்கள ஃபாலோ பண்ணலாம். ஏன் கட்டு, மன்மானி சார் எப்படி வராருன்னு பாத்தியா? யூனிஃபார்ம் போட்ட கடல் பண்ணி மாதிரி. அந்த ஹித்தின் ராகுலும் நம்மள ஃபாலோ பண்றான். கட்டுப்பட்டு நிறுத்துங்களா. மூச்சு முட்டுதுல நிறுத்துங்களா. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.